பிரதிநிதி அப்படின்னு சொல்லி பிரதிநிதி நபரை சேர்க்கிற ஒரு ஆப்ஷன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு வயசாகி இருக்கலாம், இல்ல உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களால நேரடியா ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்காக தான் இந்த ஆப்ஷன். அதாவது குடும்ப தலைவர் நேரடியா போய் பொருட்கள் வாங்க முடியலன்னா இன்னொரு நபரை பிரதிநிதியா நியமிக்கலாம். இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, டிஎஸ்ஓ ஆபீஸ்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி எனக்கு நேரடியா பொருட்கள் வாங்க முடியல, இந்த நபர்கிட்ட பொருள் கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்துதான் பல நாள் பொருட்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த முழு ப்ராசஸையும் ஆன்லைன் மூலமாவே கொண்டு வந்திருக்காங்க. பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு நமக்கு யார் வேணாலும் அந்த நபருடைய பேரை கொடுத்துடலாம். அப்புறம் அந்த நபர் மூலமா நம்ம ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு, என்னால ரேஷன் கடைக்கு போக முடியல, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு பேரோ இல்ல எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் பேரை இந்த ஆப்ஷன்ல சேர்த்துட்டா அவங்க நேரடியா நம்ம ரேஷன் கார்டை எடுத்துட்டு போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுக்கலாம். இப்ப இதை எப்படி பண்ணணும்னா, முதல்ல tnpds.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. அங்க பிரதிநிதி நபரை சேர்க்கை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுடைய ரேஷன் கார்டுல பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பரை சரியா என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கோடு இருக்கும், அதையும் சரியா என்டர் பண்ணினா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்ததா பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல சரியா என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மறுபடியும் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பிரதிநிதி விவரங்கள் அப்படின்னு வரும். இதுல நம்ம யார பிரதிநிதியா சேர்க்க போறோமோ அந்த நபருடைய பேரை கொடுக்கணும். உதாரணத்துக்கு, நான் என்னோட ஃப்ரெண்டு பேரை சேர்க்கணும்னா நேம் அப்படிங்கிற பாக்ஸ்ல ஃப்ரெண்டு பேரை கொடுங்க. அதுக்கப்புறம் அதே பேரை தமிழ்லையும் சரியா டைப் பண்ணணும். அடுத்ததா பாலினம், ஆண் பெண் திருநங்கைன்னு இருக்கும், அதுல சரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நபருடைய பிறந்த தேதியையும் கரெக்டா செலக்ட் பண்ணணும். அடுத்தது உறவு முறை. இதுல பாத்தீங்கன்னா உறவினர் அப்படின்னா சித்தப்பா பெரியப்பா அவர்களோட பசங்க மாதிரி ரிலேட்டடான நபர்கள். அப்படி இருந்தா உறவினர் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். பணியாள் அப்படின்னா வீட்டுக்கு வேலை செய்யற நபர்கள், அவங்களையும் பிரதிநிதியா சேர்க்கலாம். நெய்பர் அல்லது அண்டை வீட்டார் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க மூலமாவும் ரேஷன் பொருட்கள் வாங்கலாம். அடுத்தது தொண்டு நிறுவனம். அந்த நபர் ஏதாவது என்ஜிஓல இருக்காருன்னா அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லனா மற்றவை அல்லது அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணலாம். இதுல எதுனா ஒரு ஆப்ஷனை கண்டிப்பா செலக்ட் பண்ணணும். அடுத்ததா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் அங்க காட்டப்படும். அதுக்கப்புறம் பதிவேற்ற அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல என்ன அப்லோட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார பிரதிநிதியா சேர்க்கறீங்களோ அந்த நபருடைய ஆதார் கார்டு தான். அது PDF ஃபைலா இருக்கலாம், இல்ல JPG ஃபைலா இருக்கலாம். சைஸ் 1 MB குள்ள இருக்கணும். சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆதார் கார்டு ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அடுத்ததா அந்த நபருடைய ஆதார் கார்டு நம்பரை முழுசா 12 டிஜிட் என்டர் பண்ணுங்க. எல்லாம் முடிஞ்சதும் பதிவு செய் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணினா போதும், உங்களுடைய ரிக்வெஸ்ட் சப்மிட் ஆயிடும். ஒரு முறை அவங்க ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த பிரதிநிதி நபர் மூலமா நீங்க ரேஷன் பொருட்கள் வாங்கிக்கலாம். சோ இதுதான் முழு ப்ரொசீஜர். இனிமேல் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமா அப்ளிகேஷன் கொடுத்து பொருட்கள் வாங்குற வசதி இனி கிடையாது. இதுல எந்த கேட்டகரியில இந்த நபரை சேர்க்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உடம்பு சரியில்லை, வயசாயிருச்சு, நடக்க முடியல அப்படின்னு காரணம் இருக்கட்டும், இல்ல டெய்லி ஆபீஸ் போறதால ரேஷன் கடைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுக்கு நம்பிக்கையான யார் மூலமா வேணாலும் நீங்க ரேஷன் பொருட்கள் வாங்கிக்கலாம். இந்த அப்டேட் 100% பயனுள்ள தகவல். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போறதால அந்த குறிப்பிட்ட நாள்ல ரேஷன் கடைக்கு போக முடியாது. அடுத்த வாரம் போனா பொருட்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இனிமேல் இருக்காது. அதே மாதிரி வயசான தாத்தா பாட்டி எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல அப்டேட்டோட சந்திக்கலாம். குட் பை, ஜெய் ஹிந்த்.